ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை நிற்காத போதையில் அந்த கொழுக்கு முழுக்கு நடிகை குஷ்பு ஸோ தூக்கிட்டு போயிட்டு கண்டம் பண்ண இளம் நடிகர். ஸோ இதை வந்து ஒரு பிரபலம் இப்போ அம்பலப்படுத்தியிருக்காரு இந்த விஷயத்த. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோக்களை போய் பார்க்கலாம். 90ஸ்களில் வந்து கொழுக்கு முழுக்கு அழகி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர் தான் நடிகை குஷ்பு. ஸோ இவர் 90ஸ்லேயே வந்து குழந்தை நட்சத்திரமா திரைப்படத்தில் வந்து தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து தொடங்கினார். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய 16 வயசுலேயே வந்து ஹீரோயின் அறிமுகமாகி நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டாரு. ஸோ 93, 94 அந்த காலகட்டத்தில் நடிகர் பிரபுவோட ஓவராக கிசுகிசுக்கப்பட்டு கல்யாணமும் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நடக்கும்போது வயசு அவங்களுக்கு 23, 24 அவ்வளோதான். ஸோ நடிகை குஷ்பு வந்து 90ஸ்களில் ஒரு தமிழ் திரைப்பட உலகில் ஒரு முன்னணி நடிகையாக கனவு கன்னியாகவே இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி பல மொழிகளில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இதனிடையே தான் வந்து அந்த பிரபு கூட ஏற்பட்ட அந்த கிசு மனக்கசப்பு எல்லாமே வந்து நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து இப்போ கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குணச்சித்திர வேடங்கள்லையும் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சினிமாவை தாண்டியும் வந்து அரசியலில் அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு நடிகை குஷ்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியல் ஈடுபாடு அப்படின்றத தவிர ஒரு ஜெயலலிதாவை பார்த்து அடுத்த ஜெயலலிதா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்த நடிகை தான் குஷ்பு. ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு என்னமோ கிடைச்சது ஒரு பங்கம் பண்ண மீம்ஸ் தான் அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து குஷ்பு முன்னணி நடிகையாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு வந்து கோயிலே கட்டினாங்க. ஸோ சவுத் தமிழ்நாட்டில் குஷ்புக்கு ஒரு கோயிலே கட்டுற அளவுக்கு அவங்க மேலே வந்து அவ்வளோ வெறியாக இருந்தாங்க மக்கள், அந்த இளைஞர்கள். ஸோ குஷ்பு இட்லின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப வல்கராக கேட்குற அளவுக்கு அந்த வார்த்தைகள் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே சின்ன பசங்களும் பெரியவங்க வரைக்கும் குஷ்பு இட்லின்னு வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியாமே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ குஷ்பு இட்லி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்களுடைய முன் அழகு அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, அந்த இட்லியும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது குஷ்பு இட்லின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெத்துன்னு இருக்கும். ஏதோ அவங்களுடைய இதை வந்து தொட்டு பார்த்த மாதிரி மெத்துன்னு இருக்கிற மாதிரி இந்த இட்லி வந்து பெருசாகவும் நல்லா வந்து புசுனும் குழன்னு வந்து மெத்துன்னு இருக்கும். அப்படிதான் வந்து இதை குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நடிகைக்கு அதை வந்து ஃப்ரீயாக ஒரு ப்ரமோஷன் அப்படின்றதால இது உங்களும் வந்து அதை விட்டுட்டாங்க. ஸோ பெருசாக வந்து கண்டுக்கல. நடிகைகள் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்கல்ல, தனக்கு விளம்பரம் கிடைச்சா போதும் தானே பார்ப்பாங்க. ஸோ பெரும்பாலும் இளம் நடிகைகள் தான் வந்து வாய்ப்புக்காக அந்த பப்பு பார்ட்டிஸ்லாம் போய் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா நடிகைகளும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த வகையில் தான் நடிகை குஷ்புவும் வந்து ரீசெண்டாக ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு என்ன நடக்குது, ஆடை எந்த அளவுக்கு விலகி இருக்கு அப்படின்றது எதுவுமே பார்க்காம அந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு. ஸோ தலை நிற்காத அளவுக்கு போதையில் வந்து குடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு இளம் நடிகர் தான் அவரை கூட்டிட்டு போயிட்டு கார்ல ஏற்றி விட்டு கார் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்காரு அந்த இளம் நடிகர். ஸோ அந்த தலை நிற்காத போதையில் காரில் எருமை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து காரும் நேராக வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த இளம் நடிகர் இறங்கவே இல்லை. ஸோ அந்த நடிகரும் வந்து வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு நல்லா வந்து என்ன பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு போதையிலையும் வந்து அந்த நடிகை இந்த இளம் நடிகருடைய துணைக்காக வீட்டு வரைக்கும் போயிருக்காரு. வீட்டு வரைக்கும் போயிட்டு மறுநாள் காலையில் தான் வெளியே வந்திருக்காரு. ஸோ இது வந்து பத்திரிகையில் வந்து பயங்கரமாக வந்து கிளப்பிச்சு. ஸோ இந்த நியூஸ் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் ரீசெண்டாக தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நடிகை குஷ்பு பற்றி இந்த வேலையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.